நான் திரையுலகத்திற்கு வந்த பொழுது மிக கோபக்காரனாக இருந்தேன். எதற்கும் பதில் சொல்லக்கூடிய முரட்டுத்தனம் எனக்கு இருந்தது. ஒரு நாள் தன் தனி அறைக்கு என்னை அழைத்து, இந்த கோபம், இந்த முரட்டுத்தனம் திரையுலகின் நீண்டகால பயணத்துக்கு ஆகாது. உங்கள் கோபத்தை நீங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும், முரட்டுத்தனத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும், விமர்சனங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு பழக்கத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அதன் பிறகு எனக்கு நேர்ந்த வளர்ச்சி முக்கியமானது. ஒரு முக்கியமான பதிவை இந்த நேரத்தில் நான் பதிவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நான் நன்றி உள்ளவர் என்பதற்கும் அவர் எவ்வளவு பெரியவர் என்பதற்கும் ஒரு சம்பவம். முதலில் நான் வாகனம் வாங்குவதற்கு எனக்கு பொருள் உதவி செய்தவர் அவர். நான் ஈட்டிய பொருளோடு அவர் கொடுத்த பொருளை வைத்து நான் ஒரு கார் வாங்கினேன். ஏவிஎம் தயாரிப்பான சிவப்பு மல்லி அப்படின்ற படத்துக்கு தான் வைரமுத்து முதலாக எழுத ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் சிவாஜி, ரஜினி அவர்கள் நடித்த சிவாஜி படம் வரைக்கும் அவர் எழுதியிருக்கதா சொல்கிறாரு. ஏவிஎம் நிறுவனத்துக்கு அதிக பாடல்கள் எழுதியவன் நானாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சிவப்பு மல்லி படத்தில் 2 பாட்டு தான் இருக்குது. ஒன்று ஏதோ கோபாவேசமாக பாடுற பாட்டு மாதிரி இருக்குது, இன்னொன்று காதல் பாடல். அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாடலுங்க. எடுத்து கொடுக்கையிலே இருவிரல் மோதும், நகங்கள் உரசி கொண்டால் அனல் உருவாகும், உள்ளங்கை சூடுபட்டு மலர் கொஞ்சம் வாடும், மங்கை நீ சூடிக்கொண்டால் அது கொஞ்சம் மாறும். இளம்பிறையே இளம்பிறையே வளர்ந்து விடாதே, இருளே இவளின் துணையே. தினம் தித்திக்கும் ராத்திரிகள் நிலவே சூடாதே, அட தூங்கிடும் சூரியனே இரவை தோடாதே தோடாதே தோடாதே. 2 கண்ணம் சந்தன கிண்ணம் தொட்டுக்கொள்ள ஆசைகள் துள்ளும், பூவை கையில் பூவை எள்ளி கொடுத்த பின்னும், தொட்டு தந்த கையின் மனம் வீசுது இன்னும். The gentleman, the cinema.